लोक का सुसमाचार पहला अध्याय 46 से 48 तक, 46 से 48। அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 46, 48, 47, 48। तब मरियम ने कहा, मेरे प्राण प्रभु की बड़ाई करता है और मेरी आत्मा मेरे उद्धार करने वाले परमेश्वर से आनंदित हुई, क्योंकि उसने अपने दासी की दीनता पर दृष्टि की है। इसलिए देखो, अब से सब युग-युग के लोग मुझे धन्य कहेंगे। இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்பம் மிகவும் தெளிவாக படித்திருக்கிறது. लोक के सुसमाचार में नए नियम का जो शुरुआत है बड़ी साफ सफाई तरीके से बताया गया है। புதிய ஏற்பாட்டை எப்படி கர்த்தர் இந்த உலகத்துல மனுஷனோட இடைபடுகிறார், नए नियम में कैसे परमेश्वर इंसानों के संगति में रहता है। மலாக்கி தீர்க்கதரிசி புக்குக்கு பிறகு मलकिया जो भविष्यवक्ता के किताब के बाद ஒரு 400 வருஷம் உலகத்துல தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் இல்லாம இருந்தது. 400 साल मनुष्य और परमेश्वर का कोई भविष्यवाणी या कोई बातें नहीं हुई। இருளான ஒரு காலம், एक अंधकार का समय, தேவன் யாரோட பேசல. परमेश्वर किसी से बातें नहीं की। அந்த காலத்துல பொய்யான சில மனிதர்கள் எழும்பி இருக்கிறார். उस समय में झूठे थोड़े लोग उठ खड़े हो गए थे। கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்லி परमेश्वर ने मुझसे बातें की करके। அப்படிப்பட்ட கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் பரிசேயர் சதுசேயர். ऐसे झुंड से बने हुए हैं फरीसी और सदीसी। ஒரு பழைய ஏற்பாட்டுல இல்ல, ये पुराने नियम में नहीं नजर आते। இதுக்கு முன்னால ஒரு 200 வருஷத்துக்கு முந்தைய வந்திருக்காங்க. यीशु मसीह के 200 साल के पहले लोग आए हैं। இவங்கெல்லாம் தேவனுடைய சத்தியத்துக்கு செவிடாதவர்கள். ये लोग परमेश्वर की सच्चाई को कान नहीं देते। புதிய ஏற்பாட்டுல தேவன் வைத்திருந்த சித்தத்தையும் அவங்க உணரல. इस नए नियम में परमेश्वर ने रखे हुए जो मर्जी को भी वो नहीं जान पाए। புதிய ஏற்பாட்டுல அப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரமான ஒரு காலத்துல पर नए नियम में ऐसी परिस्थिति के समय में நிறைய வாலிப பெண்கள் बहुत செய்யாம, बहुत सारे जवान बेटियां जो बिना शादी किए, இது கடைசி காலம், ये आखिरी समय है, தேவன் பேசல. परमेश्वर ने बातें नहीं की। கண்டிப்பா மேசியா நம் மூலமா பிறக்கணும். पर कैसे भी मसीहा हमारे द्वारा जन्म होना है। நிறைய பெண்கள் அப்படி நினைச்சிருக்காங்க. बहुत सारे जवान लोग ऐसे ஆனா, ஒரு ஸ்திரீ கன்னி வயத்துல தான் மேசியா வெளிப்படுவார். क्योंकि एक जवान स्त्री जो कन्या स्त्री के पेट से ही मसीह का जन्म होगा, அவர் என் வயசுல பிறக்கணும். इसलिए वो मेरे पेट में जन्म लेना है। நிறைய வாலிப பெண்கள் திருமணமாக்காம இருந்திருக்காங்க. बहुत सारे जवान लोग बिना शादी के बने हुए थे। ஒரு கரையில நிர்விசாரமான ஒரு கூட்டம், एक जगह पर बिना विचार करने वाले एक झुंड थे, புதிதா தேவனுக்கு பயப்படாதவர்கள். न डरने वाले परमेश्वर के ஒரு लोग। கூட்டம் பயந்த மாதிரி நடிக்கிறது, ये और एक झुंड है जो भय मानने के जैसा, பரிசேயர் கூட்டம். हाँ वो डरने जैसा बताने, மாதிரி நடிக்கிறது, ஆனா அவங்க தேவனுக்கு விருப்பமா நடக்கல. भक्ति के समान डोंग रचाते हैं पर वो परमेश्वर की मर्जी से नहीं चलते। பரிசேயர் கூட்டம் வாழ்க்கை முழுவதுமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருந்தாங்க. सदुसी हमेशा परमेश्वर के वचन के विरोध खड़े रहते थे, ரெண்டு கூட்டத்தையுமே கர்த்தர் விரோதிக்கிறார். पर ये दोनों झुंड के विरोध परमेश्वर करता है। அப்படிப்பட்ட சமயத்துல தான் ऐसे समय में ही நிறைய வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய அந்த மனுஷனாக வெளிப்படக்கூடிய காலத்துக்கு காத்திருக்கிறாங்க. बहुत सारे जवान बच्चे परमेश्वर की उस मर्जी प्रकट होने के इंतजार में थे। போன வாரம் பார்த்தோம், சகரியாவுக்கு தரிசனமாகி அந்த எலியாவாகிய யோவான் பிறப்பை சொன்னார். पिछले हफ्ते में हमने देखा जगरिया को दर्शन हो के वो जो एलिया के रूप में जो यूहन्ना बपतिस्मा का जन्म हुआ। ஏற்பாடு ஆரம்பமே அதுதான். नए नियम का शुरुआत वही है। தீர்க்கதரிசியாகிய அந்த யோவான் வருகிறார். पहला भविष्यवक्ता यूहन्ना बपतिस्मा आता है। அவர் வெளிப்படுவதற்கு 6 மாசத்துக்கு முந்தி वो प्रकट होने के 6 महीने के पहले, மரியாளுடைய வீட்டுக்கு கேப்ரியல் நேரடியா வந்து பேசி, हाँ मरियम के घर में गैब्रियल सीधे आकर बातें करता है। அது நல்ல ஒரு ஆச்சரியமான अनुभव. वो एक अच्छा अनुभव था, आश्चर्य। முதல் கர்த்தர் பேசினது தேவனுடைய ஆலயத்துல, पहला परमेश्वर ने बातें की परमेश्वर के भवन में, சகரியாவோட. जकरिया के पास। மரியாளுடைய வீட்டுக்கே வந்துட்டார். अब सीधा मरियम के घर के अंदर। இது ஒரு பெரிய பாக்கியம் தான். ये बड़ा सौभाग्य है। நேரடியா மரியாட்ட பேசுகிறார். सीधा मरियम से बातें की, பாக்கியவதி, तो धन्य है, நீ தேவனுடைய கிருபையை பெற்றாய். तो परमेश्वर के अनुग्रह को पाया है। பேசி முடிஞ்ச உடனே सब बातें होने के बाद அவர் கொஞ்சம் சந்தேகப்படுகிறார். वो थोड़ी शंका करती है। சந்தேகத்துக்கு காரணம் இருக்கு. மேல
மேரேஜ் ஆகல. उसकी शंका का कारण है क्योंकि उसका शादी नहीं हुआ। தேவதூதன் சொல்லுகிறான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு மேல நிப்பார். पर परमेश्वर का दूत कहता है पवित्र आत्मा तेरे ऊपर रहेगा, அப்பொழுது நீ பரிசுத்த ஆவியினாலே ஒரு குமாரனை பெற तब तो போகிறாய். पवित्र आत्मा के द्वारा एक पुत्र को जन्म देगी। இது இம்மானுவேல், वो इमानुएल है, அவர்தான் மேசியா, वही मसीहा है, அவர்தான் கிறிஸ்து. वही मसीह है। இது அப்படியே இப்போ மரியாள் ஏற்றுக்கிறார். तो उसे ऐसे मरियम स्वीकार लेती है। மரியாளை பார்த்து கேப்ரியல் சொல்லுகிறார், तब मरियम को देखकर गैब्रिएल कहता है சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க, அந்த சகரியா எலிசபெத், तेरा जो रिश्तेदार है जकरिया और எவ்வளவு एलिजाबेथ, வயசானவங்க, और कितने उम्र वाले हैं, அவளும் கூட கர்ப்பமா இருக்காங்க, 6 மாசம் ஆச்சு. वे भी गर्भवती है, 6 महीना हो இதை गया। கேட்ட உடனே மரியாள் நேரே நடந்து போகுது. ये सीधा सुनते ही मरियम उनसे मुलाकात करने जाती है। தேசத்துல इसराइल देश में யோவான் ஸ்நானகனுக்கு எங்க தரிசனம் கிடைச்சதோ यूहन्ना बपतिस्मा को जहाँ दर्शन मिला था, அந்த இடத்துல நான் போயிருக்கேன் उस பாருங்க. जगह पे मैं गया हूँ। இஸ்ரேல் தேசத்துல இந்த பரமண்டல ஜெபம் இருக்கு பாருங்க. इसराइल देश में जो प्रार्थना सभा है, जो प्रार्थना रहता है, நான் स्वर्ग का நினைக்கிறேன் प्रार्थना, இந்த டிவி உயரத்துல இவ்வளவு தாரவாய் இருக்கும். और टीवी से लेके टीवी से नीचे जमीन तक का बड़ा सा लिख कर அந்த रखा। கம்பால இருந்து இந்த கம்பா எவ்வளவு ஏரியாவோ அவ்வளவு ஏரியால பரமண்டல ஜெபத்தை அங்க எழுதிருக்காங்க. स्वर्ग का प्रार्थना को इतना बड़ा पत्थर पे उन्होंने लिख कर रखा உலகத்துல है। இருக்கிற अनेक பாஷைகள் எழுதிருக்கு. दुनिया के बहुत सारे अलग अलग भाषाओं में लिखा है। நம்ம இந்தியால உள்ள பாஷை ஒரே ஒரு பாஷை தமிழ்ல எழுதிருக்கு. हमारा भारत देश का एक ही भाषा वो तमिल में वहाँ पर वो लिखा हुआ है। பெரிய ஆச்சரியம். वो एक बड़ा आश्चर्य की बात है। பரமண்டல ஜெபம் நம்ம இந்தியால இருந்து ஒரு பாஷை தமிழ்ல எழுதிருக்கு. हमारा इंडिया में से एक भाषा तमिल में वहाँ पर लिखा हुआ है। நிறைய ஜப்பான்ல ரஷ்யால அதெல்லாம் நிறைய எழுதிருக்கு. बाकी जापान रशिया हर एक मुल्क के अलग अलग भाषा में। அந்த யோவான் ஸ்நானனுக்கு தரிசனம் கிடைச்சா அந்த சபைக்கு வெளியே பெரிய கார்டன் அது எழுதி வச்சிருக்காங்க. यूहन्ना बपतिस्मा को दर्शन मिला, उस कलीसिया बनाया है, बड़ा सा गार्डन वहाँ पर लिखा है। கைடு காமிச்சார், அங்க இருக்கு பாருங்க, அதுதான் மரியாளுடைய வீடு. அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. गाइड ने बताया देखो वो मरियम का घर था, उसने दूर से वो यहाँ पर आई थी। ஆனா இவங்க போன உடனே ये जाते ही ஒரு பெரிய அபிஷேகம், एक बड़ा अभिषेक मरियम को मिला। அவ போய் அவளை வாழ்த்துகிறார். वो जाकर उसको जो है आशीष करती है। 40வது வசனத்துல சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்துகிறார். हाँ, 40वें वचन में जकरिया के घर पर प्रवेश करके एलिजाबेथ को आशीष करती எலிசபெத் है। பரிசுத்த ஆவியில நிறைந்து பேசும்போது पवित्र आत्मा में एलिजाबेथ भरकर बातें करते हुए வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. उसके उसके पेट के अंदर जो बच्चा था वो आनंद से झूम उठा, वो पवित्र आत्मा में भर गया। மூணு பேரும் பரிசுத்தால இருக்காங்க. अब तीनों पवित्र आत्मा में बने हुए हैं। அப்பதான் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டு எலிசபெத் அவளுக்கு வாழ்த்து. हाँ, मरियम की उस बुलाहट को सुनकर एलिजाबेथ उसे जो है आशीष करती है। விசுவாசித்தவளே பாக்கியவதி. हे विश्वास करने वाले तो धन्य है, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று இப்ப எலிசபெத் வாழ்த்தார். परमेश्वर की ओर से कही हुई बातें पूरी होगी, ऐसा एलिजाबेथ उसे आशीष। மரியாள் சொல்லுகிறார், अब मरियम कहती है அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். वो अपने जो है गुलाम की नम्रता को देखा है। அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். वही बहुत अहम वचन है। நான் ஒவ்வொரு செய்தி எடுக்கும்போது நான் ஒரு ரஃபா ஒரு நோட்ல சில காரியங்களை குறிச்சு வச்சிருவேன். मैं जब भी संदेश निकालता हूँ तो ऐसे ही कोई किताब में उसको रफ में लिख कर रखता हूँ। தேவன் எனக்கு எடுத்தது ஞாபகப்படுத்தும் போது எழுதி வச்சிருவேன். कुछ कुछ मुझे याद आता है तो मैं उसे लिख कर रख लेता हूँ। நேரம் 12:30 மணிக்கெல்லாம் நான் எழுதுவேன். சில நேரம் 1:30க்கு கூட எழும்பி சில வசனத்தை எழுதி வச்சிருவேன். कभी कभी 12 बजे या 1:30 बजे भी उठकर जो वचन कुछ याद आता है मैं लिख कर रखता हूँ। போன வாரத்துல தான் இது செய்தி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இது வந்து இந்த வாரத்துல கொடுக்கறதுக்கு என் மனசுல ஏவப்பட்டது. अगला हफ्ता ही मैं ये संदेश देने का विचार कर रहा था, पर ये हफ्ते में ये संदेश देने के लिए प्रभु ने मुझे अगुवाई की। ரொம்ப मुख्यமா காணப்பட்டதுன்னா அவர் சொல்றா என்னுடைய தாழ்மையின் அடிமைதான். हाँ, इसमें अहम मुझे क्या अच्छा लगा कि मैं नम्र में मेरी जो है गुलामी पना, என்னுடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். मेरे नम्रता को उसने वो देखा है। எத்தனை பேருடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கு? कितने लोगों के जीवन में नम्रपना है, ரொம்ப முக்கியம். बहुत अहम இந்த है। தாழ்மையின் அபிஷேகத்தோட தான் மரியாள் அங்க போறா. எலிசபெத் வீட்டுக்கு हाँ, ये नम्रता के अभिषेक के साथ ही मरियम एलिजाबेथ के घर पे जाती है। போய் பார்க்க போயிருக்கிறா. உண்மையிலேயே அவங்க கர்ப்பமா இருக்காங்களா அது பார்க்க वो போயிருக்கா. जाकर देखने के सच में वो गर्भवती है क्या करके। போன உடனே அந்த வீடு முழுவதுமே உண்மையிலேயே பரிசுத்த ஆவி இறங்கிருக்காரு. जाते ही वो पूरा घर पवित्र आत्मा से भर गया है। அந்த எலிசபெத் பரிசுத்த ஆவி நிறைஞ்சிட்டா. एलिजाबेथ पवित्र आत्मा में भर गया, வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள பரிசுத்த ஆவி நிறைஞ்சிட்டா. उनके पेट में बच्चा था वो पवित्र आत्मा में भर गया। மரியாள் சொல்லுறா, என்னுடைய தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். अब मरियम कहती है मेरे नम्र को परमेश्वर ने देखा है। தாழ்மை உள்ளவங்களை தான் கர்த்தர் நோக்கி பார்த்தார். नम्र वालों को ही परमेश्वर देखता है। தாழ்மையை நம்ம எப்படி கண்டுகொள்ள முடியும்? नम्रता हम कैसे देख सकते हैं? ரொம்ப முக்கியம் தாழ்மை தான். बहुत अहम है। நீங்க இந்த உலக பிரகாரமா ஒரு சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. दुनिया प्रकार की एक दो बातों को मैं बताता हूँ। देखिए, சில ஆட்கள்
சில வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த தூரமா வரும்போதே கதவை சாத்திட்டு வெளியே போயிருவாங்க. कोई घर में अगर हम दूर जाते समय दूर से ही देखेंगे वो दरवाजा बंद कर कर चले जाएंगे, ஏன்னா அந்த ஆவா நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே விளங்காது. क्योंकि वो हमारे घर में आएंगे तो अच्छा नहीं रहेगा। நிறைய ஊழியக்காரங்க கூட வரும்போது சிலர் கதவை போட்டுருக்காங்க. बहुत सारे सेवक लोग जाते समय में भी लोग घर बंद कर कर चले जाते हैं, அந்த ஆளுக்கு அவங்க பிடிக்கல. क्योंकि वे उसे पसंद नहीं करते हैं, எதெல்லாம் பார்க்க கூடாதோ எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க. क्योंकि जो नहीं करना है, जो नहीं देखना वो सब वो करते हैं। ஆனா இது தாழ்மைக்கு அடையாளம் இல்ல, பெருமைக்கு அடையாளம். पर ये नम्र का चिन्ह नहीं है, घमंड का चिन्ह है। ரொம்ப மோசமான ஒரு அடையாளம். ये बहुत बुरा चिन्ह है। மரியாள் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார். मरियम उस घर में जाते ही परमेश्वर की आत्मा से भर गई। நிறைய சபைக்குள்ள கூட சில பெருமை இருக்கு. बहुत सारे कलीसिया में भी घमंड होता है। அதாவது சிலருடைய இதெல்லாம் வெளிப்படையா தெரியும். बहुत सारे लोगों का बाहर से दिखाई देता है। எங்க ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், हमारे गांव में अगर हमने सुना है, புதுசா யாராவது செயின் போட்டு வந்தாங்கன்னா नए कोई चेन डाल कर आएंगे तो சர்ச் முடிஞ்ச உடனே चर्च खत्म होते ही கலத்திதான் நான் எவ்வளவு வெயிட்னு பார்க்கணும். ओ तू उतार के देख कितना वजन है, मैं देखना चाहता என்ன हूँ। ஒரு கீழ்த்தரமான புத்தி பாருங்க. कितना नीची बातें हैं, ரொம்ப देखिए கவனமா இருப்பாங்க. बहुत ध्यान से रहते யார் हैं, என்ன உடுத்துதா, कौन क्या पहनते हैं, எதெல்லாம் போட்டிருக்காங்க. क्या क्या पहने हैं। தேவையில்லாத அவசியம். ये जरूरत नहीं वाली बातें। வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். मैं अगर कोई घर पे जाता हूँ तो वो घर आशीषित होना है। ஒரு பாஸ்டர் வராரு, एक समय में एक पास्टर आते हैं, வீட்டுக்காரரை கூட்டிட்டு வெளியே வந்து நிற்காரு. उस घर वाले को बाहर लेके आते हैं। பாஸ்டர் எங்க மனைவி வீட்டுல இல்ல, पास्टर जी मेरी औरत मेरे घर पे नहीं है, அடுத்த வாரம் வாங்க. आप अगले हफ्ते आ जाइए। எவ்வளவு ஒரு மரியாதை குறை பத்தியா. देखिए कितना गलत वे बातें हैं। ஆளு நம்ம வீட்டுக்கு வந்தா வரவேற்பு இருக்கணும். एक घर में हमारा कोई आया तो उनको हम बुलाना चाहिए। ஆட்கள்லாம் நாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆடு இருந்தாங்க. हमारे घर के सामने एक व्यक्ति थे, அந்த வீட்டுக்கு 2 கதவு. वो उस घर का 2 दरवाजा था। பெரும்பாலும் ஒரு கதவு தான் உண்டு. ज्यादातर सुभाष नगर में एक ही दरवाजा होता था, पर उनका 2 दरवाजा, கிச்சன்ல இருந்தது. एक किचन में दरवाजा था। மாது ஒரு பொம்பளை ஒரு டக்குனு பூட்டிடுவா கதவை. कभी कभी कोई औरत आती थी वो दरवाजा बंद कर देती थी। நாங்க எங்க வீட்டுல ஒரு நாள் கேட்டாங்க, ஏமா அந்த வீட்டுல இங்க கதவை சாத்திட்டு திறந்துட்டா கொஞ்சம் வெக்கலாம் வெளியே போக முடியல. हाँ, मैं पूछता था क्यों आप दरवाजा बंद कर देते हैं, खुला रहेगा तो थोड़ा गर्मी निकल போய் जाएगी। சொல்லல, உண்மையை சொல்ல. मैं सच्ची बातों को कह रहा हूँ, झूठ नहीं। பார்த்தாலே குழம்பு கெட்டு போயிருங்க. वो कहता है कि अगर वो उसने देख लिया तो मेरा जो बनाया डाल वो खराब हो जाएगा। நம்மள என்ன செய்யணும்? तो वो क्या करना है, वो औरत இதெல்லாம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும். इसे सब देख कर समझ के चलना है। தேவன் தாழ்மையை நம்ம இடத்துல விரும்புகிறார். परमेश्वर नम्रता हमारे पास चाहता है। மெனக்கெட்டு சிலர் பார்ப்பாங்க, जानबूझ के लोग देखते हैं என்னெல்லாம் கடத்துல கிடக்கு, क्या क्या गले में पड़ा है, என்னெல்லாம் போட்டிருக்காங்க, क्या क्या पहना है, இவங்க வீட்டுக்குள்ள இருக்கும். कितना इनके घर में होगा। இது அவசியம் இல்லாத வேலை. ये अवश्य नहीं है। இருந்தா நல்லா இருங்க, நல்லது. हाँ है, अच्छी बात है, ஆனா மற்றவங்களை சிலர் மட்டம் தட்டு, पर और किसी को नीचा दिखाना, சிலர் வந்து மட்டமா பேசுவாங்க. कोई दूसरों को नीचा दिखाते। இது ஆவியானவருடைய நடத்தல் அல்ல. ये परमेश्वर का पवित्र आत्मा का चलाना தேவனுடைய नहीं। ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா परमेश्वर का आत्मा अगर कोई व्यक्ति के अंदर है, அது எப்படிப்பட்ட காலமாவும் இருக்கட்டும், और कोई भी समय क्यों ना हो, உங்களுக்கு நல்லா தெரியும். மரியாள் அபிஷேகம் பெறும்போது, आपको अच्छे से पता है मरियम जब अभिषेक पाई थी, மரியாளுடைய வயிற்றுல பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆகும்போது मरियम के पेट में पवित्र आत्मा के द्वारा जब गर्भवती हो रही थी, கூட்டம் இருக்கு, பொல்லாத கூட்டம். 2 झुंड है, बुरे झुंड, ஒன்னு சதுசேயர், ஒன்னு பரிசேயர். एक सदुसी है, एक फरीसी है। மத்தியில மரியாள் சொல்றா, நான் தாழ்மையாக இருக்கிறேன். इसके बीच में मरियम कहती है मैं नम्रता से है। நம்முடைய தாழ்மை உலகத்துக்கு தெரியும். हमारा नम्रपना दुनिया को दिखाई இயேசு देना। எவ்வளவு பொறுமையா இருந்தாரு, यीशु मसीह कितना नम्र थे, எவ்வளவு தாழ்மையா இருந்தாரு. कितना नम्रपना। ஒரு ஆளை பார்த்த உடனே எல்லாமே அவருக்கு தெரியும். एक व्यक्ति को देखकर सब कुछ उसके बारे में उसे पता है, அவர் மட்டமா பேசவே पर किसी को उसने नीचा नहीं दिखाया, யாரையும் புத்தியும் பேசல. किसी को टोक कर भी नहीं बात அவர் की। தன்னுடைய தாழ்மையில வந்தாருன்னே போட்டிருக்கு. वो अपने नम्रता में आया, ऐसा वचन कहता है। கழுதையின் அந்த யாத்திரை தாழ்மையின் அடையாளம். वो गधे का सफर नम्र का चिन्ह है। அவர் எப்படி இருக்கு, யூதாஸ் கூட சொல்றானா, அந்த ஆளை காமிச்சு கொடுங்க அப்படிங்கிறார். यूदास खुद कहता है मैं उस व्यक्ति को दिखाऊंगा। அது என்ன அர்த்தம்? 12 பேரோட இயேசுநாதர் ஒரே மாதிரி தான் इसका मतलब है कि 12 चेलों के साथ यीशु भी उनके समान ही था। அவங்க அடையாளம் காமிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி பேச்சு. वो सब एक उनको दिखाना पड़ रहा है क्योंकि सबका एक ही चाल चलन, एक ही वस्त्र है। கிறிஸ்தவம் தாழ்மையின் அடையாளம். मसीह नम्र का चिन्ह है। தாழ்மையா இருக்கணும். हम नम्रता से रहना। இந்த வீட்டுக்காரங்க நீ வெளியே போன்னு சொல்லக்கூடாது. कोई भी घर वाला नहीं कहना है कि तुम बाहर जाओ करके, நம்மளை பார்த்து கதவை பூட்டக்கூடாது. हमें देखकर घर दरवाजा बंद नहीं करना। என்னை தாழ்மையின் அடையாளமாக வைத்து परमेश्वर हमें नम्र के चिन्ह में रखा है। மரியாள் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு பெரிய அபிஷேகம்.
मरियम उस घर पे जाते ही एक बड़ा அது अभिषेक। மட்டுமல்ல அந்த எருசலேம் தேவாலயத்துல இன்னும் நிறைய காரியம் நடந்திருக்கு. वो केवल नहीं, यरूशलेम के भवन में और बहुत सारी बातें हुई। விசாரமான காலத்துல அங்க நிறைய பேர் இருக்காங்க. नहीं सही पूछताछ नहीं होने के समय में वहां पर और लोग भी है। இரண்டாவது அதிகாரத்துல लोक का किताब 2 अध्याय में ஆண்டவராகிய இயேசு பிறந்த உடனே பிரதிஷ்டைக்கு கொண்டு வராங்க. प्रभु यीशु मसीह का जन्म होते ही उसको प्रार्थना के लिए कलीसिया लेके आते हैं उनको। பைபிள் சொல்லுகிறது बाइबल बताती है, இரண்டாவது அதிகாரம் लोक 2 अध्याय 22வது வசனம். 22वां वचन। மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும் जब मूसा की व्यवस्था के अनुसार उनके शुद्ध होने के दिन पूरे हुए तो वे उसे यरूशलेम में ले गए कि प्रभु के सामने लाए। अच्छा, பெண் குழந்தை பிறந்தா 60 நாளைக்கு அந்த ஸ்திரீ சபைக்கு வரக்கூடாது. अगर बेटी का जन्म हुआ 60 दिन तक उस बहन जो है कलीसिया में नहीं आना। பிறந்தா 40 நாளைக்கு. हाँ, लड़के का जन्म हुआ तो 40 दिन இப்போ तक। இயேசுவானவர் பிறந்து 40 நாள் ஆயிடுச்சு. अब यीशु मसीह का जन्म होके 40 दिन हो गया। அப்படியே சபையில கொண்டு போய் ஊழியக்காரன் கையில கொடுத்து பிரதிஷ்டை பண்ணணும். उस बच्चे को कलीसिया में लेके जाकर सेवक के हाथ में देकर ஆனா उसको, இவங்க போறது எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க சாதாரண போற மாதிரி போறாங்க. हाँ ये जब जा रहे हैं साधारण तरीके से அந்த जा रहे हैं। சபையில நிறைய பேர் இருக்காங்க. उस कलीसिया में बहुत सारे लोग हैं। விசேஷமா ஒருவர் சிமியோன். उसमें विशेष व्यक्ति है सिमियोन। அவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? उसका क्या विचार है, சபையில ஒரு எழுப்புதல் வேணும். मेरे कलीसिया में एक जो है जागृति होना, கிராமத்துல ஒரு ஆசீர்வாதம் வேணும். मेरे गांव में एक आशीष चाहिए, அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். ऐसा उसका प्रार्थना। ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கண்டிப்பா அப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கிற தேவனுடைய அபிஷேகம் பெற்ற கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொல்றார். हाँ, परमेश्वर कहता है कि तू ऐसा अभिषेक देने वाला, संदेश देने वाला मसीह आ रहा है। சிமியோனுடைய ஆசை உள்ள ஜெபம் இருக்குல்ல, அந்த ஜெபத்தினுடைய ஆன்சர் தான் கிறிஸ்து வராரு. हाँ, सिमियोन का जो आशा का जो प्रश्न है, उस प्रश्न का उत्तर यीशु आ रहा है। எப்படி இருந்திருக்கும் பாருங்க. कितना कैसा हुआ रहेगा। ஆலயத்துல இவருடைய பிரசங்கம், இவருடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கும்? हाँ, कलीसिया में उसका प्रचार, उसकी प्रार्थना कैसी रही होगी। ஃபர்ஸ்ட் எலிசபெத் சகரியா, पहला एलिजाबेथ और जकरिया है, பாட்டுடைய அஸ்திவாரம் மாதிரி. नए नियम का वो नींव है। இரண்டாவது மரியாள் ஜோசேப், दूसरा मरियम और यूसुफ, அடுத்து சிமியோன். तीसरा सिमियोन। அவர் கையில குழந்தை ஏந்திர உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த பிள்ளைதான். उसके हाथों में बच्चे को लेते ही पवित्र आत्मा कहता है यही बालक है, இந்த பிள்ளைதான் यही बालक है, விரும்புகிற காரியத்தை செய்ய तो போகுது. जो सोच रहा है उस कार्य को पूरा करने वाला है। சந்தோஷத்துல அபிஷேகம் நிறைஞ்சிட்டார். एक बड़ा खुशी और अभिषेक में वो भर गया। இதை அப்படியே பாட்டு மாதிரி படிக்கிறார். சிமியோனின் கீதம்னு சொல்லுவாங்க. ऐसा ही गीत के समान वो गाता है, सिबियोन का गीत ऐसा कहा जाता है। அடுத்து அதே சபையில வேற ஆண்டுலாம் இருக்கு பாருங்க. और उस कलीसिया में और भी लोग हैं। 36வது வசனம். 36वां वचन। ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானம் முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். आशेर के गोत्र में से हन्ना नामक फनूएल की बेटी एक भविष्यवक्तिनी थी। वो बहुत बूढ़ी थी और विवाह होने के बाद 7 वर्ष अपने पति के साथ रह पाई थी। இவங்க எல்லாம் அந்த நேரத்துல சர்ச்சில் இருக்காங்க. ये सारे लोग उस समय में कलीसिया में हैं। இவங்க என்ன செய்றாங்களா? ये क्या करते हैं? ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை तकरीबन 84 का उम्र का वो बहन தேவாலயத்தை विधवा, விட்டு நீங்காமல் और कलीसिया से दूर न होते हुए இரவு பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி दिन रात उपवास कर प्रार्थना कर आराधना करती थी। அவளும் அந்த நேரத்துல வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்தாள். वो भी उस समय में आकर परमेश्वर की तारीफ இவங்க की। எல்லாம் காத்திருந்தாங்க, இந்த மாதிரி நாங்க பார்க்கணும் அப்படின்னு. ये सब इंतजार में थे कि ऐसा हमें देखना है। தேவன் சபைக்கு வருகிற பிள்ளையுடைய நிலையை பார்க்கிறார். परमेश्वर कलीसिया में आने वाले लोगों के स्थितियों को देखता है, என்ன ஆசைப்படுறாங்க? क्या आशा में आते हैं, நம்ம சபையில எப்படி இருக்கணும்? हमारे कलीसिया में कैसा रहना है। ஜானி டேவிஸ் சொல்றாரு. भाई जॉनी डेविस कहते हैं, ஒரு சிலர் எங்க சபையில பைக்ல வந்தாங்க. हाँ भाई, एक दो लोग हमारे कलीसिया में बाइक में आते हैं, நிறைய பேர் கார்ல வராங்க. आज बहुत सारे लोग कार में आते ரொம்ப हैं। சந்தோஷமா இருக்கு. मुझे बहुत खुशी होता है। ஒரு மனுஷன் நம்ம சபையில உள்ளவங்க இந்த மாதிரி நினைக்கணும். हमारे कलीसिया के लोग ऐसा सोचना है। வீடு வளர்றத பார்த்து எரிச்சல் படக்கூடாது. एक घर बढ़ रहा है, उसमें जलन नहीं होना है। அந்த வீட்டுக்காக நமக்கு ஆசை வரும், சந்தோஷப்படணும். उस घर के लिए हमें आशा होना है, खुशी होना है। ரொம்ப முக்கியம் தாழ்மை தான். सबसे उसमें अहम नम्र। டைட்டானிக் கப்பல் கேள்விப்பட்டிருக்கலாம்? टाइटैनिक नाव के बारे में आपने सुना है, அதை பற்றி இப்படிதான் சொல்லியிருக்கிறது. उसके बारे में ऐसे ही कहा गया है। பயங்கரமான
நிச்சயமாக அந்த நேரத்துல உயர்வான எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஒரு நல்ல கப்பல். उस समय के सारी परिस्थितियां उसके अंदर बनी हुई थी, उतना भयंकर ना होता। அருமையான டெக்கரேஷன், சாப்பாடு, டைனிங் எல்லாம் ஃபேமஸா இருந்தது. बहुत अद्भुत तरीके से उसका सजावट, खाना, भोजन सब बना हुआ था। சொன்னா இது கடவுளே வந்தாலும் இந்த கப்பல் என்ன செய்யாது, தண்ணிக்கு ஆடாது. उसने कहा था जो अगर परमेश्वर चाहेगा तो भी इसे पानी में डुबाया नहीं जा सकता। 2:30 மணிக்கு தண்ணிக்குள்ள முங்கி रात को 2-2:30 बजे वो पानी में डूब चुका ஒரே था। ஒரு காரணம் தான், பெருமை. एक ही बात था, वो घमंड था। பெருமை அந்த ஆளை அழிச்சிரும். वो घमंड उस व्यक्ति को नाश कर देगा। எதனால நான் இப்படி நடந்துக்கிறேன்னு நமக்கே தெரியும். क्यों हम ऐसे चल रहे हैं हमको समझना है। நம்ம தாழ்மையா நடந்து हम अपने आप को नम्रता से दिखाना। தப்பு இல்ல, பட்டுச்சட்டை கட்டுறது தப்பு இல்ல. चेन पहनना या बहुमूल्य वस्त्र पहनना गलत बात नहीं है, நோக்கம் என்ன? पर विचार क्या है, எதனால நான் அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்றேன்? क्यों मैं ऐसा अपने आप को सजा रहा हूँ। ஆண்டவர் மட்டும் மதிச்சா போதும். परमेश्वर इज्जत दिया तो काफी யாரும் है, மதிக்கணும் அவசியம் और कोई इज्जत देने की आवश्यकता नहीं। பெரியவர். परमेश्वर महान है। எங்க ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவர் பேர் முத்தையா. हमारे गांव में एक टीचर थे, उनका नाम मुतैया था। அவர் எங்க ஊர்ல கொஞ்சம் உலக பிரகாரமா ஒரு உயர்ந்த ஜாதியில உள்ளவர். हाँ, वो दुनियादारी के रूप में वो अच्छे ऊंचे जात वाले थे, ஆனா ரொம்ப ஒரு தாழ்மையான மனுஷன். पर हमेशा नम्र वाले इंसान थे। ரொம்பனா ரொம்ப. बहुत मतलब बहुत नम्र। அப்படி இருக்கற சபையில பார்த்தா அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. उसका जो रहने का स्थान कलीसिया में वैसा देखेंगे तो वैसा அந்த चल। ஜாதிக்காரங்க எந்த ஜனங்களையும் மதிக்க மாட்டாங்க. वे ऊंचे जात वाले किसी लोगों का इज्जत नहीं करते हैं, அந்த ஆளு அந்த சபையில எங்க சபையில எல்லாரையும் மதிப்பார். पर वो व्यक्ति हमारे कलीसिया के हर एक लोगों को इज्जत देता था। அவருடைய வாழ்க்கையில நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் தெரியுமா? उनके जीवन में मैंने बहुत आश्चर्य वाली बातें देखी। क्या है, 7வது வகுப்பு படிக்கும்போது मैं 7वीं में जब पढ़ रहा था, சம்பளம் வந்து 72 ரூபா 90 ரூபா தான் இருக்கும் அந்த நேரத்துல. उस समय में उनका पगार कुछ 70, 72, 90 रुपए होगा। ஊருக்கு சொரண்டைக்கு 8 மைல். हमारा और जो गांव सुरंडे का 8 किलोमीटर था, சொரண்டையில இருந்தா சம்பளம் வாங்கணும். और सुरंडे में आके पगार लेना है। அவர் எங்க இனமும் கிடையாது, ஜனமும் கிடையாது, சொந்தமும் கிடையாது. वो हमारा ना कोई रिश्तेदार है ना दूर का, कुछ भी नहीं, जात पात का भी नहीं। சம்பளத்தை வாங்கிட்டு எங்க பக்கத்துல ஹாஸ்டலுக்கு வருவாரு. सीधा पगार लेता था, हमारा हॉस्टल में आता था। எனக்கு வந்து ஒரு நேரம் 2 ரூபா கொடுத்திருக்காரு, ஒரு நேரம் 5 ரூபா தந்தாரு. मेरे को एक बार 2 रुपया दिया था और एक बार 5 रुपए दिए थे। ஹாஸ்டல்ல இருந்து வெளியே கூப்பிட்டுருவாரு. पहला हॉस्टल से बाहर बुलाएगा, வெளியே கூப்பிட்டு தனியா பேசுவாரு. बाहर बुलाकर अच्छे बातें करेंगे, ஜெபம் பண்ணணும், நல்ல प्रार्थ- பாடம் படிக்கணும். प्रार्थना करना है, अच्छा तो शिक्षण लेना है। அந்த பைசா வச்சுக்க சோப் வாங்கிக்கலாம் அவனுக்கு. ये पैसा रख ले, तुझे साबुन के लिए जरूरत पड़ेगा। எனக்கு அது ஆச்சரியமான அனுபவம். நம்ம சொந்தம் கிடையாது. मुझे वो आश्चर्य अनुभव है क्योंकि वो मेरा रिश्तेदार नहीं है। சொந்தக்காரங்க நம்மள கண்டுக்கிடவே மாட்டாங்க. हमारे रिश्तेदार तो हमें देखते भी नहीं थे। நான் கல்யாணம் ஆகி வரேன், शादी होकर जब मैं आ रहा था, நடந்தா வரணும், பஸ் வசதி उस கிடையாது. समय में चलकर ही आते थे, बस का परिस्थिति नहीं था। 8:30 மணிக்கு வார ஒரு கிராமத்து வழியா. एक 8:30 बजे एक गांव से गुजर कर रहा था। சைக்கிள்ல வாத்தியார் இவரு போறாரு. ये भी साइकिल में जा रहा है, ये जो கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு, हमारी शादी में भी आया था, கவர்லாம் கொடுத்தாரு. कवर सब दिया था। வழியில பார்த்த உடனே अब रास्ते में मुझे देखते சைக்கிளை விட்டு இறங்கி साइकिल से उतर कर எங்களுக்கு ஜெபம் பண்ணுதார் காலையில. हमारे लिए प्रार्थना कर रहे। மனைவி அங்க என் பாட்டி கூட இருக்காங்க. मैं, मेरा नानी और मेरा जो औरत के ஜெபம் साथ பண்ணிட்டு எங்க 2 பேருக்கும் பைசா கொடுத்தாரு. प्रार्थना किया, फिर हम दोनों को पैसे दिए। இன்னைக்கு எங்க ஊர்ல டாப் அவர்தான். आज हमारे गांव में सबसे ऊंचा स्थिति में वही है, மனைவி சேம் அப்படிதான், और उनकी औरत भी वैसे ही है, அவருடைய பிள்ளைகளும் அப்படிதான். उनके बच्चे भी ऐसे ही है। தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் கிருபை கொடுப்பார். नम्र लोग वालों से प्रभु अनुग्रह दिखाता है। मरियम कहता है, என்னுடைய தாழ்மையை தெய்வம் நோக்கி பார்த்தார். मेरे नम्रता को परमेश्वर ने देखा है, உலகமெல்லாம் என்னை பாக்கியவதி என்பார். इसलिए पूरी दुनिया के लोग मुझे धन्य है ऐसा कहेंगे। பாக்கியம் பாருங்க, உலகத்திலே ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். कितना धन्य की बात है, देखिए दुनिया में बड़ा सा आशीष। இந்த மரியாதை கொண்டு போய் அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. वो मरियम ने उस बच्चे को जो है प्रतिष्ठा कर दिया। அதுக்கு பிறகு கரெக்டா 12வது வயசுல அவங்க போறாங்கன்னு போட்டிருக்கு. फिर 12वें साल में वापस वो जो 2வது அதிகாரம் இந்த வசனத்தை வாசிக்கலாம் தயவு செய்து. 41வது வசனம். दूसरा अध्याय के 41वां वचन पढ़ेंगे। அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அதுக்கு அடுத்த வசனம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் उसके माता पिता प्रतिवर्ष फसह के पर्व में यरूशलेम जाया करते थे। जब यीशु 12 वर्ष का हुआ तो वे पर्व की रीति के अनुसार यरूशलेम को गए। அதாவது வருஷம் வருஷம் போவாங்க. हर साल वो जाते थे, 12 வயசா இருக்கும்போது பஸ்கா பண்டிகையில என்ன நடந்ததுன்னு தான் எழுதியிருக்கு. पर 12वें साल में बस्का के फसह के त्योहार में क्या हुआ था लिखा। மரியாதைய குடும்பம் எப்படிப்பட்டது? मरियम का परिवार कैसा है, சபைக்கு போறதுல कि நல்ல
நல்ல ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். कलीसिया जाने में हमेशा आशीषित परिवार, அவருடைய அதாவது இந்த பெருமை கிடையாது. उसमें कोई घमंड की बात नहीं। எவ்வளவு பேர் அவரை வாழ்த்திருப்பாங்க. कितने लोग उसका आशीष कर रहे தேவர்கள் வந்து வாழ்த்தாங்க. चरवाहा उसको आशीष करते हैं, வந்து வாழ்த்தி வெளியிலிருந்து பொருள்கள் எல்லாம் கொடுக்காங்க. शास्त्री लोग आकर आशीष करते हैं, बहुमूल्य सामान देते நிறைய हैं, பேர் பார்த்திருப்பாங்க. और बहुत सारे लोग दे देंगे। அது தாழ்மைதான், அந்த பெருமையே இல்ல. नम्र है, वो घमंड ही नहीं है। அதுக்கு பிறகு ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்து जब यीशु मसीह फिर बपतिस्मा लेकर அந்த நேர வனாந்தரத்துல போய் 40 நாள் உபவாசம் 40 दिन वो जंगल में जाकर उपवास करते हैं। பிசாசோட அவரு எதிர்த்து போராடி வெளியே வரணும். शैतान से वो विरोध खड़ा होकर उसे जीत कर बाहर आना है। ஏற்பாட்டின்படி அவர் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி, पुराने नियम के अनुसार वो एक जो बसका का जो मेमना है, பழைய ஏற்பாட்டுல 2 ஆட்டுக்குட்டி முக்கியமா இருக்கு. ஒன்னு பலி ஆட்டுக்குட்டி, ஒன்னு போக்காடு. हाँ, पुराने नियम में 2 प्रकार के भेड़ के बारे में बताया, एक बलि के लिए मेमना और दूसरा एक जंगल में छोड़ दिया जाता मेमना। ஆடை ஜெபம் பண்ணி பலி செலுத்தணும். एक भेड़ को प्रार्थना करना है और उसका बलि चढ़ा देना है, ஆட்டை ஜெபம் பண்ணி காட்டுல கொண்டு விட்டுறணும். एक भेड़ को प्रार्थना करना और उसको जंगल में छोड़ देना है, ஆடு திரும்ப வராது. वो फिर से कभी नहीं लौटेगा। திரும்ப ஏதாவது அடிச்சு சாப்பிடும். कोई जानवर उसे मार देगा, அது போயிடும், அவ்வளவுதான். वो खत्म वही पर हो இயேசு जाता। கிறிஸ்து போக்காடா தான் காட்டுக்கு போறாரு. पर यीशु मसीह ऐसी जो छोड़ा जाने वाला भेड़ के रूप में गया था जंगल में, பிசாசு ஜெயம் பெற पर शैतान उस पर विजय प्राप्त नहीं किया। போக்காடாக போய் ஜெயம் பெற்று வருகிறார். वो जो है वो भेड़ के जंगल में छोड़ दिया हुआ भेड़ के समान जाकर विजय प्राप्त कर वो विजय पाया। அதுக்கு பிறகுதான் அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சார். उसके बाद वो सेविकाई की शुरुआत कर। நிறைய சபைகள்ல 40 நாள் உபவாசம். आज बहुत सारे कलीसिया में 40 दिन का उपवास, இந்த 40க்கும் இந்த 40க்கும் சம்பந்தமே கிடையாது. वो 40 और ये 40 का कोई संबंध नहीं है। இந்த 40 எதுக்குள்ளது? ये 40 किसका है? இது ரோமன் கத்தோலிக்க சபையில ரோம் தேசத்துல உண்டானது. ये रोम के कलीसिया में रोम देश में हुआ था। இந்த 40 நாள் உபவாசம் எதுக்கு இருக்காங்க? ये 40 दिन का उपवास क्यों लेते हैं? ரோமர்களுக்கு நிறைய கடவுள் இருக்கு. रोमियो का बहुत सारे देवी देवता थे, அதுல ஈஸ்டரோ அப்படிங்கிற ஒரு பெண் தேவதை. और ईस्टरो करके एक जो स्त्री का देवता थी, அவ செத்து देवी போயிட்டா. थी, वो मर गई। அவ செத்த உடனே वो मरने के बाद அங்க உள்ள என்ன செய்த அந்த கூட்டத்துக்காரங்க என்ன செய்தாங்க? वहाँ के झुंड के लोगों ने क्या किया? ஈஸ்டரோ செத்து போயிட்டா. ईस्टरो मर गई है, இப்போ அவ உயிரோட வரணும். अब वो फिर से आना है, யாரும் மீன் மட்டன் சாப்பிட கூடாது. उसके कोई मांस मच्छी नहीं खाना है, கூடாது. फूल नहीं रखना है, தாடி எடுக்க கூடாது. दाढ़ी नहीं निकालना है, கள்ளு சாராயம் குடிக்க கூடாது. दारू बीरू नहीं पीना है, எல்லா வீடுமே ஒரு துக்க வீடு மாதிரி இருக்கணும். सारा घर दुख का घर होना है। அதாவது உங்க வீடு ஏதோ செத்து போன வீடு மாதிரி தெரியும். हर एक का घर कोई मरा हुआ व्यक्ति का घर இது जैसा। நம்ம ஈஸ்டருக்காக இந்த ஈஸ்டரோ பொம்பளைக்காக வேண்டி உபவாசம் वो देवी ईस्टरो देवी के लिए लोगों ने उपवास किया, எல்லாரும் இருந்தாங்க. सारे लोग थे। அந்த 40வது நாள் கல்லறையில ஒரு செடி முளைச்சதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா वो தெரியாது. 40 दिन के बाद उसके कब्र में एक पेड़ उग गया, झाड़ उग गया, ऐसा कहते हैं। ஈஸ்டரோ உயிரோட வந்துட்டா. अब ईस्टरो जीवित हो गई है, அதுதான் ஈஸ்டர் பண்டிகை. वही ईस्टर का त्योहार है। ஈஸ்டர் பண்டிகைக்கும் உயிர்த்தெழுதல் பண்டிகை சம்பந்தமே கிடையாது. ईस्टर का और त्योहार और जी उठने वाला त्योहार का संबंध, அஞ்ஞானத்தையும் கிறிஸ்துவத்திலும் நுழைச்சிட்டாங்க. पर अज्ञानी बातों को मसीह के अंदर इन्होंने शैतान ने जोड़ दिया। 40 நாள்ல इस 40 दिन को புராட்டஸ்டன்ட் சபையும் ஆர்சி தான் செய்வாங்க. வேற யாரும் செய்ய हाँ, कैथलिक और आरसी ही करते हैं, और कोई कलीसिया नहीं करता है। மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க, அவங்களும் செய்ய ये लोग भी नहीं करते और बाजू वाले भी नहीं करते, हम भी नहीं करते, தேவையில்லை. वो जरूरत नहीं है। இயேசுவானவருடைய உபவாசம் यीशु मसीह का जो उपवास है ஊழியம் செய்வதற்கு போனாரு. वो सेवकाई करने के लिए गया, ஆனா இவங்களுடைய உபவாசம் पर इनका उपवास சிலுவைக்கு போற மாதிரி கொண்டு முடிச்சிருக்கு. वो क्रूस पर लेके जाने जैसा लाकर खड़ा किया। ஜனங்களை வந்து ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, लोगों को फंसाने की बातें हैं, அஞ்ஞான மார்க்கத்தை கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைச்சது. अनजान सारी बातों को मसीह के अंदर डाल देना है। சரி, இயேசுவானவருடைய அந்த உபவாசம் முடிஞ்சு வரும்போது यीशु मसीह का उपवास खत्म होकर वो आने के बाद 4வது அதிகாரத்துல लोग 4 अध्याय में 16வது வசனம் சொல்லுது, 16 वचन कहता है, அவர் வழக்கத்தின்படியே ஆலயத்துக்கு போகிறார். वो हमेशा की आदत के जैसा वो कलीसिया गया। அப்போ தாய் தகப்பன் குடும்பத்துல இருக்கும்போதும் அவர் வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு போனார். माँ पिताजी के साथ था तो भी वो आदत हमेशा की तरह वो कलीसिया जाता था। உபவாசம் போயிட்டு வந்த உடனே ஆலயத்துக்கு போகிறார். अब उपवास खत्म कर आया तो वापस कलीसिया, வேதாகமம் ஒரு கரங்களை கொடுக்கிறார். वहाँ वचन उसके हाथों में दिया गया வேதாகமத்தை வாசிக்கிறார். और उस वचन को पढ़ता है। எழுதப்பட்ட வார்த்தையில் உள்ள சத்தியத்தை ஜனங்களுக்கு சொன்னாரு. लिखे हुए वचन के सच्चाई को लोगों को प्रकट किया। நான் தான் மேசியா அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்துகிறேன். मैं ही मसीह हूँ, वो इसको वो चिन्ह को बताता है, ஆனா அநேகருக்கு அது புரியல. पर बहुत सारे लोग समझ नहीं पाए। யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ जो- அவங்கதான் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டார். जो समझ गए थे वही यीशु को मसीह के रूप में स्वीकारे। நல்ல பழக்க வழக்கம் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறது.
अच्छा आदत है कि व्यवस्था बातों को पढ़ना, சபைக்கு போறது. कलीसिया जाना। சபையில போனா என்ன நடக்குது? कलीसिया में जाएंगे तो क्या होगा? நியாயப்பிரமாணத்தை வாசிப்பாங்க. वहां पर व्यवस्था पढ़ा எது जाता था, நல்லது, எது கெட்டது நமக்கு புரியும். क्या अच्छा क्या बुरा हमें मालूम இதெல்லாம் पड़ता है। புரிஞ்சு நடக்கணும். ये सब समझ कर चलना है। சிலர் சொல்றாங்க பாஸ்டர் என்னைய தான் குத்துதாரு. हाँ, कोई कोई कहता है पास्टर जी हमेशा मुझे ठोकते हैं। ஆமா உன்னைய தான் குத்துவாரு. हाँ, आपको ही मारेंगे அது வலிக்கு. क्योंकि वो दर्द देता है। ஆமா வலிக்கு தான் குத்துது. हाँ, दर्द होने के लिए ही वो मारते அப்ப हैं। நான் என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும். तो मेरे जीवन में एक बदलावट होना है। சபைக்கு போயிட்டு நம்ம நரகத்துக்கு போக கூடாது. कलीसिया में जाकर हम नरक में नहीं जाने, தேவனுடைய சாட்சியா மாறுறது தான் சபைக்கே போறோம். हम परमेश्वर की गवाही बनने के लिए ही कलीसिया में आते हैं। லூக்கால வாசித்த பாருங்க அந்த அன்னாள் लूका में पढ़े थे वो अन्नाल को, सिमियोन, இன்னும் அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஐயோ இவருக்கு தான் நாங்க காத்திருந்தோம்னு சொல்லி நன்றி சொல்றாங்க. और बहुत सारे लोग आते हो कहते अरे हम तो इसी के इंतजार में थे करके। அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் ऐसा स्वभाव கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள இருக்கு. मसीह लोगों के अंदर होना है। ரொம்ப முக்கியம். தாய் தகப்பனுடைய நடவடிக்கை தான் பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. बहुत अहम, माँ पिताजी का चाल चलन बच्चों के लिए एक उदाहरण அது है, ஒரு நல்ல சாட்சி. वो एक अच्छी गवाही है। தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். परमेश्वर वही बातें हमसे चाहता है। மரியாளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? मरियम का चाल चलन कैसा होगा? இயேசுவானவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? यीशु मसीह का चाल चलन कैसा होगा? பைபிள் சொல்லுது லூக்கா கடைசி வசனத்துல बाइ- 2ல बाइबल कहती है लूका दूसरा में आखिरी वचन में நேரே தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார். वो बराबर अपने माँ का जो है आदर करके चलता था। ஏகദേശம் 18 வருஷம் 18 साल, அந்த 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 பிரதிஷ்டையிலிருந்து வர 12 வயசு 12 साल के बाद जो आ रहा है, 12ல இருந்து நேரே 30 வயசு வரைக்கும் அவர் எதுவும் செய்த மாதிரி பைபிள் 12 से 30 साल तक परमेश्वर ने कुछ काम किया ऐसा कोई वचन नहीं लिखा है। அவர் கீழ்ப்படிந்தார். पर वचन कहता है वो उसका கீழ்ப்படிந்தனால ஞானம் वचन कहता है उनका पालन किया, पालन करने से उनको ज्ञान बढ़ा। இதெல்லாம் இருக்கு பாருங்க கடைசி வசனம் லூக்கா 2ல लोग दूसरा अध्याय क्या क्या चीजों से वो आशीष है। இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். और यीशु बुद्धि और डील डोल में और परमेश्वर और मनुष्य के अनुग्रह में बढ़ता गया। தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படிகிற குழந்தைகளுக்கு கிடைக்கிற ஒரு माँ ஆசீர்வாதம். पिताजी के जो पालन करने वाले मिलने वालों का आशीष है। இதுதான் தேவனுடைய மகிமையான காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். यही परमेश्वर की महिमा की बातों को उन्होंने पा लिया இது था। ரொம்ப அவசியம். बहुत जरूरी है। ஆண்டவர் இந்த உலகத்துல தன்னை வெளிப்படுத்துறார். நான் யார் நம்மளை வெளிப்படுத்துறார். परमेश्वर इस दुनिया में लोगों को प्रकट करता मैं कौन हूँ करके। நான் தான் கிறிஸ்து. मैं ही मसीह हूँ, என்னால உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். मेरे द्वारा तुम्हारे सारे जरूरतें पूर्ति की जा सकती है। ஜெபம் பண்ணா உங்களுக்கு நான் நன்மை செய்வேன். तुम प्रार्थना करोगे तो मैं तुम्हारे लिए भलाई करूंगा। இதெல்லாம் சொல்லியும் யாருமே செவி கொடுக்கல. ये सब कहकर भी कोसी ने कान नहीं दिया, அவரை தள்ளதான் ஆசைப்பட்டாங்க. उनको गिराने का प्रयास कर रहे थे। நம்ம என்ன புரியணும்னா உலகம் எப்படி இருக்கிறது. हम एक समझना है अच्छा कि दुनिया कैसी है। இவங்கெல்லாம் வசனத்தை கேட்காங்க. ये सब वचन सुन रहे हैं, நியாயப்பிரமாணத்தை வாசித்தாங்க. व्यवस्था को पढ़े हैं, ஆனா நீதியையும் நியாயத்தையும் போதித்த எலியாவை பத்தி தெரியல. पर धार्मिकता और न्याय को प्रचार करने वाला एलिया के बारे में उनको पता नहीं। அவங்களால புரிஞ்சுக்கிட்டே முடியல. वे समझ ही नहीं पाए। காரணம் என்ன? कारण क्या है? சும்மா போனாங்க வந்தாங்க. केवल ऐसे जाकर आ गए, வாசிக்கப்படுகிற வார்த்தையினுடைய மத்தலப்பு புரியல. वचन पढ़ने वाले उसके रहस्य को, उसके मतलब को समझ नहीं पाए, தெரியாததுனாலதான் மனம் போல வாழ்ந்தாங்க. नहीं समझे, इसलिए अपनी मन मर्जी से जिए। பைபிள் சொல்லுகிறது அந்த நோவா காலத்துல அவங்க எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகுது தண்ணி, அது வரைக்கும் உணர்வே இல்லைன்னு போட்டு. बाइबल बताती है नोह के समय में पानी उनको खींच कर लेके जा रहा, तब तक उनको एहसास ही नहीं, அது வரைக்கும் அவங்களுக்கு உணர்வே இல்லை. तब तक उनको एहसास नहीं है। போல வாழ்ந்தாங்க. वो अपनी मर्जी से जी रहे थे। சில காரியங்களை பார்த்தாலே ஒரு உணர்வு வரும். हमें कोई बातों को देखा तो एहसास होना है। நாம் வாழுகிற காலத்தை பற்றி நமக்கு தெரியும். हम जो जीने वाले समय के बारे में हमें मालूम होना है। தேவன் என் கூட இருந்தா தான் ஒரு ஆசீர்வாதம். परमेश्वर मेरे साथ रहेगा तो ही आशीष है। வேலை செஞ்சாலும் சரி குடும்பமானாலும் சரி இயேசப்ப நம்ம கூட இருக்கணும். हमारा काम हो या परिवार हो, परमेश्वर हमारे साथ होना है। நான் வேதத்துல பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா मैं वचन जब हम देखते हैं तो मुझे क्या लगता है, சிலர் சொல்லுவாங்க ஏதேன் தோட்டத்துல இந்த மரத்தை ஏன் வச்சாரு, कोई कोई कहते हैं एदन के बाग में वो पेड़ क्यों लगाया, அந்த நன்மை மரத்தை ஏன் வைக்கணும், वो अच्छी बुराई का वृक्ष को क्यों लगा। சரி அவ புடுங்க போறல ஏன் தடுக்கல, हाँ ठीक है, वो तोड़ने जा रही थी, उसको रुकाया क्यों नहीं। நிறைய பேருடைய கேள்வி. ये बहुत लोग का प्रश्न है, எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா पर मुझे क्या मालूम होता है தேவனுடைய ஒரு நோக்கம்
परमेश्वर का एक विचार है। அந்த நோக்கம் என்ன தெரியுமா? वो विचार क्या है? ஆதியாகமம் 3:15. उत्पत्ति 3 और 15। அதாவது சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டும். सर्प के पैरों को सिर को कुचलना है। சர்ப்பம் யாரு? सर्प कौन है? எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு நபர். बहुत करोड़ों वर्ष से पुराने वाला कोई व्यक्ति, அவன் தான் பிசாசு. वही शैतान है। பிசாசு எப்போ உள்ள ஆளு? शैतान कभी का है? எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னால அவனுடைய வீழ்ச்சி இருக்கிறது. करोड़ों साल पहले ही उसका गिरावट है। அவனுக்கு தண்டனை கொடுக்கல. उसको अभी तक दंड दिया नहीं है, அவனை இடத்தை விட்டு தள்ளி இருக்க அவ்வளவுதான். उसके जगह से गिरा दिया गया। அவனை தள்ளி வச்சிருக்கு. ஆனா அவனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுங்கல. उसको गिरा कर रखा है, उसका पूरा अधिकार लिया नहीं। ஆனா அவன் கூட சேர்ந்த தேவதூதர்ல கட்டி வச்சிட்டாரு. उनके साथ मिले हुए दूतों को बांध दिया है। அவன் கூட எத்தனை தூதர்கள் இருந்தாங்களோ அவங்களை வந்து சான்ஸே கிடையாது. அவங்களை கட்டி வச்சிருக்கு. நீ நரகத்துல தள்ளனா தான் பாக்கி. उनके साथ जितने दूत थे वो सब उनको बांधा हुआ है, वो नरक में डालना है। இதுதான் தேவனுடைய ஒரு நோக்கம். यही परमेश्वर का विचार है। லூசிபருக்கு தண்டனை கொடுக்கணும்ல. पर इस लूसीफर को दंड देना है। இந்த தண்டனை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா उस दंड को कैसे देना है? ஆதாம் வம்சத்தின் மூலமா தான் கொடுக்கணும். आदाम के वंश के द्वारा ही देना है। அதனாலதான் இத்தனை கோடி வருஷம் ஆனாலும் லூசிபர் அப்படியே வச்சிருக்காரு. इसीलिए इतने करोड़ों साल हो जाए लूसीफर को ऐसे रखा है। ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆதாம் எவ்வளவு தப்பு பண்ணுவாங்க. परमेश्वर को अच्छे से पता है आदम और हव्वा गलत करेंगे, பரவாயில்ல, ठीक है, நான் சான்ஸ் கொடுப்பேன். मैं उन्हें मौका दूंगा। லூசிபர் மாதிரி பிசாச மாதிரி நான் தள்ள மாட்டேன். शैतान के जैसा मैं उन्हें दूर नहीं करूंगा, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன். उनको एक मौका दूंगा। எழும்பணும், என் பக்கத்துல வந்து சேர்ந்துக்கணும், நான் சேர்த்துக்கிடுவேன். वो उठना है, मेरे साथ आकर खड़ा रहना, मैं उन्हें मिला लूंगा। சந்ததியில தேவன் மனுஷனாக பிறக்கணும். उस संतान में परमेश्वर इंसान का रूप धारण करना। பிறகுதான் நான் சாத்தான தலையை நசுக்கி நரகத்துல தள்ளுவேன். उसके बाद मैं शैतान के सिर को कुचल कर नरक में भेजूंगा। இதுதான் ஏதேன் தோட்டம்லாம் வந்திருக்கு. इसीलिए एदेन के बाग सब आया है। என்னமோ நடந்துட்டு போட்டு நமக்கு वो தேவையில்லை. कुछ भी हो जाए हमें जरूरत नहीं है। நம்ம பழத்தை புடிங்கிருக்க மாட்டோம். நம்ம இருந்தா हम रहते तो फल तोड़ते नहीं थे, அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ऐसा हम सोच सकते हैं। இன்னைக்கும் அதே காரியம் தான் நம்முடைய சமூகத்துல இருக்கு. आज भी वही स्थिति हमारे बीच में भी है। நன்மை தீன்மை இருக்கு. परमेश्वर कहता अच्छाई और बुराई है, அதனால இந்த வழியில போனானா உனக்கு ஆசீர்வாதம். इसलिए इस रास्ते में चला तुझे இந்த आशीष வழியில है, போனானா உனக்கு ஆபத்து. इस रास्ते से चला तुझे இதை खतरा நான் है। புரிந்து கண்டிப்பா நான் நடக்கணும். इसे हम समझकर सही से चलना है। இன்னைக்கும் அதே அதே ஒரு என்னது क्वेश्चन தான். आज भी वही प्रश्न है, இன்னைக்கு அந்த பழ மரம் இருக்கு. आज भी वो फल का पेड़ है। எப்படி பச்சை லைட் சிவப்பு லைட் இதெல்லாம் நம்ம நாக்கால जैसे सिग्नल में हरा और लाल बत्ती जलता है, அந்த லைட் எரியும்போது போகாத டேஞ்சர். इस लाइट जलेगा तो हमें जाना नहीं, रुकना है, खतरा है। எரியும்போது நீ ஓரமா ஒதுக்கிடு. लाल बत्ती जलेगा तो तू कोने में रहना है, அதான் பைபிள் சொல்லுது. वही बाइबल भी बताती है। இப்போ உள்ள காலம் நான் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறேன். अभी का समय हम परमेश्वर पर निर्भर होकर चलना है। தேவன் மனுஷனாக மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு परमेश्वर मनुष्य के रूप में मांस में प्रकट होने के लिए இந்த இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி ये வச்சிருக்காரு. सबको दंड देने के लिए उनके इंतजार में रखा है। ஆண்டவருக்கு ஆதாம் ஏவாள் பின்வாங்கி போனது ஒரு பெரிய தோல்வி கிடையாது. उसने परमेश्वर को आदम और हार चुके हैं, बड़ा हरावट नहीं है, அது தோல்விதான். वो हार ही है। அவர் சொல்றார் நான் இவனை ரட்சிப்பேன். पर वो कहता मैं इनका उद्धार करूंगा, அந்த குடும்பத்துக்காக வேண்டி நான் அவமானப்படுவேன். उस परिवार के लिए मैं अपमान सहूंगा, அந்த குடும்பத்துக்காக வேண்டி நான் ரத்தம் சிந்துவேன். उस परिवार के लिए मैं अपना लहू அவங்கள बहाऊंगा, நான் மீட்டுக் கொள்வேன். उसे मैं छुड़ा दूंगा। அதுல நம்மளும் சேர்ந்துக்கிட்டா பாக்கியம் தானே. उसमें हम भी मिल जाए तो अच्छी बात है। அவங்களெல்லாம் ஒரு மாதிரி நம்ம நினைக்க முடியாது. इसलिए हम उनको कोई गलत नहीं सोच அவங்க நல்ல सकते, செய்தாங்களா தப்பு செய்தாங்களா தெரியல. वो अच्छे किया बुरा किया पता नहीं है। நான் என்ன செய்தேங்கிறதா கேள்வி. आज मैं क्या कर रहा हूँ वही प्रश्न है। 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல पहला कुरिन्थियों 15वां अध्याय 45வது வசனம் 45वां वचन। 15 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ऐसा ही लिखा भी है कि प्रथम मनुष्य अर्थात आदम जीवित प्राणी बना और अंतिम आदम जीवनदायक आत्मा बना। ரெண்டு ஆதாம். दो आदम है, ஒரு ஆதாம் एक आदम மண்ணுல இருந்து வந்திருக்கிறான். मट्टी से आया हुआ है, ஆனா அதுக்குள்ள தேவன் ஆவியை ஊற்றும்போது அவன் ஜீவ ஆத்மா. उसके अंदर परमेश्वर जब आत्मा फूका तो वो जीवन का आत्मा बन ரெண்டு गया। ஆதாம். दूसरा आदम அதுல ஆவி ஆனவர்னு எழுதல, ஆவி ஆனார். वो आत्मा हुआ नहीं, आत्मा में था। அப்ப ரெண்டாவது ஆதாம் என்ன செய்தாரா? दूसरा आदम क्या किया? பரிசுத்த ஆவியானவராய் மாறினார்.
पवित्र आत्मा में बदल गया। தேவன் மனிதனாய் பிறந்தார். परमेश्वर मनुष्य का रूप में இந்த लिया। இதுதான் ஒரு பெரிய ஆழமான ஒரு நல்ல சத்தியம். यही एक गहराई का सच्चाई है। தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். परमेश्वर मांस में प्रकट हुआ। किस लिए? ஆதாமுடைய பின்மாற்றத்தை விடுதலையாக்கணும். आदम के जो हारे हुए चीजों से छुड़ाना है। உலகத்தை பாவத்தில் தள்ளின அந்த பிசாசை நிரந்தரமா ஒரு முடிவு கட்டணும். दुनिया को पाप में ढकेलने वाले उस शैतान का निरंतर अंत करना है। அதுதான் அவருக்கு முக்கியம். वही उसका अहम है। இடையில நம்ம எல்லாம் இருக்கோம். उसके बीच में हम सब है। ஆண்டவர் கிருபையாக எனக்கு இருக்கிறார். परमेश्वर अनुग्रह से आज हमारे ऊपर है, हमें उद्धार करने के लिए। தேவன் நம்ம எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறார். எப்பொழுது இந்த மனுஷன் நல்லவனா மாறுவான். परमेश्वर हमेशा हमें देखता कब ये व्यक्ति अच्छा बन जाएगा। சபைகள்லாம் இருக்கு. इसलिए कलीसिया है। நம்ம போணும், நம்ம நல்லவங்களா மாறணும். हम जाना है, हम जाकर अच्छे बनना है। நம்மளால உலகத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கு. हमारे द्वारा दुनिया में एक बड़ी गवाही होना है। மரியாள் ஒரு எடுத்துக்காட்டு. மரியம். அவள் தாழ்மையாக இருந்தா. मरियम एक उदाहरण है, वो नम्रता से था। அவள் எந்த வீட்டுக்கு போனாலும் கதவை திறப்பாங்க. वो जो भी घर में जाती थी तो द्वार खुल जाता था। ஒரு சில ஆட்கள் எல்லாம் இருக்காங்க கதவை சாத்திடுவாங்க. पर कोई लोग है वे दरवाजा बंद कर देते। அப்படிப்பட்ட ஜனமா இருக்கக்கூடாது. ऐसे लोग बने हम नहीं रहना। தாழ்மையின் இதா இருக்கணும். नम्रता के लोग बने। இயேசுவானவர் பாருங்க எல்லார் வீட்டுக்கும் போனாரா? यीशु मसीह देखिए सबके घर में गया क्या? அவர் போற வீடெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா पर இருக்கு. जो घर में गया अगर हम देखेंगे बहुत आश्चर्य। நிறைய தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. पुराने नियम में बड़े बहुत सबके घर में नहीं गए। யார் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறார்? किस घर में गए? ஆபிரகாம் வீட்டுக்கு போனார். अब्राहम के घर पे गया। லோத்து வீட்டுக்கு தெய்வம் போகல, தூதர்கள் போனாங்க. लोत के घर पे परमेश्वर ने दूतों को भेजा। ஆனா இன்னும் யார் வீட்டுக்கெல்லாம் கர்த்தர் போனார்? और किसके घर में परमेश्वर गया? அடுத்து ஏசாயா சில வீட்டுக்கு போயிருக்கிறார். ऐसा है किसी के घर पे गया। எரேமியா சில வீட்டுக்கு போயிருக்கிறார். एरिया में किसी के घर पे गया। தானியேல் சில வீட்டுக்கு போனார். दानियल कोई घर पे இயேசு गया। கிறிஸ்து நிறைய வீட்டுக்கு போனார். यीशु मसीह भी बहुत गए। எல்லார் வீட்டுக்குலயும் போகல. सब घर में नहीं गए। நம்மளும் எல்லா வீட்டுக்குலயும் போன்னு சொல்லல. हम भी और सबके घर में जाओ। சரியான வீடை பாரு. सही வீட்டுக்குள்ள போய் योग्य வாழ்த்தணும். योग्य घर देख और उसको तो आशीष அந்த करना। வீட்டுல நீ சொன்ன ஆசீர்வாதம் நிலைக்கணும். उस घर में तो कहा हुआ आशीष रुके रहना அப்ப है। நான் ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வாழ்த்தணும். जब मैं एक घर में जाकर उसे आशीष करना है, வீட்டை போய் நோண்டக்கூடாது. उस घर में जाकर उंगली नहीं करना है। ரொம்ப முக்கியம். தேவன் என்னை ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கிறார். बहुत अहम है कि परमेश्वर ने मुझे आशीष के लिए बुलाया है। நான் कम से कम ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஜானி டேஸ் வீட்டுக்கு போயிருக்கேன். मैं பாஸ்ட் வீட்டுக்கு. एक 15 साल पहले भाई जॉनी डेविस के घर पे गया था। அந்த ஹால் அந்த டைனிங் ஹால் வேற எதுவும் எனக்கு தெரியாது. वो हॉल और डाइनिंग हॉल और कोई बातें मुझे मालूम नहीं ஒரு है। நாள் அவங்க அம்மா ஒரு நிலத்தை வித்துட்டாங்க. हाँ, एक दिन उनकी माँ ने एक जमीन को बेच दिया। அந்த நிலத்துல உள்ள தசமபாகத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிரதர்ட்ட சொல்லிருக்காங்க. उस- தம்பி, நான் அந்த புனிதர் தம்பிக்கு இந்த என் நிலத்தை வித்தோம்னா அந்த தசமபாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. उसकी माँ ने कहा कि मैंने जो जमीन बेचा उसमें से दसम जो है मैं पंत्र पास्टर को देना चाहता करके बुलाया था। ஜானி டேஸ் சொன்னாரு, பிரதர் எங்க பெட்ரூமுக்கு வாங்க, எங்க அம்மா உங்களுக்கு தசமபாகம் தராங்கன்னு. उसने कहा भाई हमारे बेडरूम में आइए, मेरी माँ आपको दसम से देना चाहती है। பெட்ரூம் பார்க்கலாம் உள்ள வாங்கன்னாரு. आप मेरे बेडरूम नहीं देखा है, आप आइए करके। உண்மையிலே நாம சுபாஷன்ல இருந்த மாதிரி 10 அதை விட மோசமா இருந்தது அவருடைய வீடு. हाँ, सच में हम जो सुभाष नगर में 10x10 उससे भी बुरा हालत में उसका घर था। இதுதான் பிரதர், நான் கணவன் மனைவி 3 பிள்ளைகள் இருக்கோம். यहीं पे हम पति पत्नी और 3 बच्चे रहते பெரிய हैं। வீடு. घर बड़ा है। அம்மாவுக்கு ஒரு வீடு இருக்கு, தம்பிக்கு ஒரு வீடு இருக்கு, இவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. माँ के लिए एक कमरा है, भाई के लिए और इनके लिए कमरा है। ஊழியக்காரங்க வந்து தங்கத்துக்கு நல்ல வீடு இருக்கு மேல. और सेवक लोग आकर रुकने के लिए अच्छा घर है। ரெண்டாவது பாருங்க, எல்லாத்தையும் நம்ம ஆராயணும் அவசியம் இல்லை. और सब चीज हमें देखने की आवश्यकता नहीं है। தேவன் என் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर हमारे हृदय को देखता है। போகிறது நல்லதா இருக்கணும். हम जब जाएंगे अच्छा होना है, हम आशीष करना है, ஜனங்கள் விரும்பணும். मेरे लोग पसंद करना है। வேற அந்த யார் நம்ம மரியாளுடைய சுபாவத்தை பாருங்க. मरियम का स्वभाव देखिए। அதுக்கு முந்தி இவ்வளவு பற்றி போட்டிருக்கு, இவ 5 மாசம் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு போட்டு. उसके पहले एलिजाबेथ के बारे में 5 महीने तो घर से बाहर नहीं है। கர்ப்பமா இருந்ததை உலகத்துக்கு காமிக்க கூடாது. मैं गर्भवती हूँ कि दुनिया को बताना नहीं है, வயசானவா क्योंकि ये बूढ़ी है औरत है। என்னமோ சொல்லுவாங்க, कोई कुछ ना कुछ कहेंगे, அவிசுவாசப்படுத்துவாங்க, अविश्वास करेंगे நிந்திப்பாங்க, या निंदा करेंगे, அவமானப்படுத்துவாங்க. अपमान करेंगे। அதுக்கெல்லாம் மறைவா இருந்தா उस सब के छुप कर बैठी दिल ஆனா में। மேரி போனவனே ஆவியில நிறைந்தாள். तो मरियम जाते आत्मा से भर गई। என்னுடைய வாழ்த்தல் மரியாளுடைய வாழ்த்தல போல இருக்கு. मेरा जो आशीष करना मरियम के समान होना है, தேவன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு பரிசுத்த சந்ததியை பார்க்கிறார். क्योंकि परमेश्वर शुरुआत से एक पवित्र संतान को देखता है। 3:15 சொல்லுகிறது. मलकिया 3:15 में कहा गया है, ஒருவனை அல்லவா படைத்தார். परमेश्वर एक को ही बनाया था அவரிடத்துல பரிபூரணமான ஆவி இருந்தது. और उसके अंदर परिपूर्ण आत्मा था। அதனால ஒருவனை वो படைத்தார். क्यों एक को बनाया? பரிசுத்தமான குடும்பத்தை एक உண்டாக்க. पवित्र संतान परिवार को என்னுடைய उत्पन्न कर। குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமான சந்ததியா तो இருக்கணும். मेरा परिवार, मेरे बच्चे पवित्र संतान बने அதுதான் रहे। இந்த உலகத்துல முக்கியம். वही इस दुनिया में अहम है। வேலை செய்யணும்,
अच्छा काम करना, अच्छा पगार लेना है, ரெண்டாவதுதான் वो दूसरी बातें हैं। முதலாவது என் புள்ள தேவ பக்தி உள்ளதா இருக்கு पहला मेरे बच्चे परमेश्वर के प्रति भय से जुड़े, ஆண்டவரை நம்பணும் वो परमेश्वर पे भरोसा நன்றி करना, சொல்லணும் उसको धन्यवाद करना, இதுதான் கர்த்தர் நினைச்ச முதல் இது यही परमेश्वर चाहने वाली पहली बात है। ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை வாசித்தோம்னா उत्पत्ति 4 अध्याय को देखेंगे, மூலமா ரெண்டு குழந்தை வருது हेवाल के द्वारा दो மாம்ச பிரகாரம் एक शारीरिक तौर से, ஆவிக்குரிய பிரகாரம் एक आत्मिक तौर से। அந்த ஆவிக்குரிய பிரகாரமான அந்த ஆபேல அவன் கொலை செய்துட்டான் आत्मिक ओर से आने वाले आबेल का उसने कत्ल कर दिया। தேவனுக்கு ஒரு பெரிய தோல்வி ये परमेश्वर के लिए बड़ी हार है, பெரிய துக்கம் एक बड़ा दुख है। அவர் சொன்னாரு ओके, நல்ல குழந்தைய கொன்னுட்டான் ये मेरे अच्छे बच्चे को उसने मार दिया, நான் இன்னொரு குழந்தைய கொடுக்க போறேன் मैं और एक बच्चे को देना चाहता हूँ, இருக்கிறது பதில் குழந்தை उसके बदले में। அந்த குழந்தைக்கு சேத்து वो सेत है, ஆனா அது ஆபேலுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டது आबेल के बदले में दिया गया। அப்ப ஆபேலுடைய சுபாவம் அப்படியே சேத்துக்குள்ள तो இருந்தது आबेल का स्वभाव ऐसे ही सेत के अंदर था, சேத்துக்குள்ள சுபாவம் ஏனோஸ் இருந்தது सेत का स्वभाव एनेस के अंदर था। ஏனோஸ் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சான் एनोस परमेश्वर के नाम को नमन करना शुरू किया। நம்முடைய நோக்கம் நமக்கு தெரியணும் हमारे बच्चों के विचार हमें मालूम நம்முடைய है। நோக்கம் தேவ பக்தி உள்ள சந்ததி உலகத்துல வெளிப்படும் परमेश्वर का विचार है परमेश्वर के भक्ति के संतान दुनिया में प्रकट। பக்கத்துல நல்ல சம்பளம் வந்து ரெண்டாவது தான் ஃபர்ஸ்ட் என் புள்ள தேவ பக்தியா இருக்கு अच्छा नौकरी, अच्छा पगार दूसरी बात है, पहला परमेश्वर के अंदर बनाना। நரகத்துக்கு போறது என்ன பிரயோஜனம் सबसे ऊपर रहकर पाताल में जाने का क्या मतलब है? ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் நீ சேர்த்து வச்சிருக்க परमेश्वर कहता है तो सब कुछ जमा करके रखा है, எனக்கு ராத்திரி உன் ஆத்மாவை நான் எடுத்துட்டேன்னா நீ சேர்த்து வச்சது யார் आज रात को मैं तेरे आत्मा को तुझसे दूर कर दिया, तूने जो कमा के रखा उसे कौन खाएगा? ரொம்ப முக்கியம் बहुत अहम है। என் சந்ததி பரிசுத்தமான ஒரு சந்ததியா இருக்கு मेरी संतान पवित्र संतान बने रहे। மரியாதை என்ன செய்தானா उस दिन मरियम ने क्या किया? வயித்துல மேசிய பிறக்கணும்னு ஆசைப்பட்டா मेरे पेट में मसीह पैदा होने की आशा किया, बहुत लोगों ने सोचा, அந்த சான்ஸ் மரியாதை கிடைச்சது पर वो मौका मरियम को मिला है। நம்மளும் நினைக்கணும் आज हम भी ऐसी सोचने। பவுல் சொல்லுகிறார் प्रेरित पौल कहता है கிறிஸ்து உன் இருதயத்துல பிறக்கணும் मसीह तेरे हृदय में जन्म होना है, வீட்டுக்குள்ள பிறக்கணும் तेरे घर में जन्म होना है, அதுதான் என் ஆசை அப்படிங்கிறது वही मेरी आशा है। இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய இருதயத்துல கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் आज हमारे घर में हमारे अंदर मसीह जन्म होना है। பார்க்கிறவங்க கண்டிப்பா இவங்க கிறிஸ்தவன்னு சொல்லி தெரியணும் हमें देखने वाले निश्चय कहना है ये मसीह के लोग हैं। இடத்துல சிலுவை போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி உலகத்துக்கு தெரியணும் இவங்க கிறிஸ்தவன் मैं गले में क्रॉस डाला कि नहीं, पर लोगों को मालूम होना ये मसीहा है। தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்காரு इसीलिए प्रभु ने हमें इस दुनिया அதுதான் में, நம்ம சபைக்கு வரோம் उसीलिए हम कलीसिया में आते हैं, ஜெபம் பண்ணணும் हम प्रार्थना करना। ஏதாவது நான் தப்பு பண்ணவனா பாஸ்டர் மூலமா சொல்லியிருக்கேன் நான் திருந்துறதேங்கணும் प्रभु परमेश्वर मैंने कोई गलत किया, पासवान के द्वारा बताइए, मैं सुधर जाऊंगा। அந்த எண்ணம் நமக்கு இருந்தவங்க அவங்க தான் பாக்கியவான் वे विचार अगर हमें है तो वो धन्य है। பென்ஸ் அப்படிதான் சொல்றாரு पास्टर बेंस ऐसे कहते हैं, எங்க பாஸ்டர் என்ன சொன்னாலும் நீங்க சொன்னீங்க நினைப்பேன் அதனால அவர் மூலமா என்கிட்ட பேசணும் पास्टर कुछ भी कहेंगे तो आपने कहा करके मैं समझूंगा, इसलिए उसके द्वारा आप बातें कीजिए। இன்னைக்கு பாருங்க தேவன் அப்படிப்பட்ட மனுஷங்களை கைவிடவே आज भी देखिए परमेश्वर ऐसे लोगों को छोड़ा नहीं है। ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி நல்ல ஒரு இடத்துல வச்சு परमेश्वर ऊंचा थोड़ा थोड़ा ऊंचा करके अच्छी स्थिति में रखा है, அநேகருக்கு சாட்சியாக வெளிச்சமாக வைத்து बहुत लोगों के लिए गवाही और उजाला बनकर। எல்லாம் போயிட்டு बीमारी सब चले गया, நல்ல சுகமாக்கிட்டார் अच्छा चंगाई हो गया। தாழ்மை பக்தி என்னுடைய வியாதியை நீக்கிறது हाँ नम्रता भक्ति मेरी सारी बीमारी को दूर कर देता है। முன்னாடி சபையெல்லாம் பாத்தீங்கன்னா मुलुन कलीसिया में अगर आप देखेंगे तो நிறைய பேர் வெளிப்படையா பேசுவாங்க बहुत सारे लोग खुले तरीके से बातें करते हैं। என்ன நீ முடிய வெட்டி விட்டுட்ட क्या तूने बाल काट दिया? நீயா முக்காடு போட்ட तो क्यों ये अपने आप को ढका है? கிறிஸ்துமஸ்க்கு வெள்ளை அடிச்சிட்டீடா मसीह के क्रिसमस में आपने चूना लगा दिया। இது ஆர்சி காரம்னா அடிப்பான் ये तो आरसी के लोग मारते थे, எப்படி வெள்ளை அடிக்கலாம் तुम कैसा मार सकते हो? குடும்பம்லாம் ஒண்ணுக்கு உதவாம போயிட்டு वो सब परिवार नाश हो चुके हैं। எது தேவையோ அதை சொல்லாம जो जरूरत था उसे नहीं बताया। சபைக்குள்ள வந்தவங்களை எதையாவது பேசி துக்கப்படுத்து कलीसिया में आकर लोगों को कुछ भी कहकर दुखी करना। என்ன பார்க்கிறவர்கள் தெய்வத்தை பார்க்கணும் मुझे देखने वाले मसीह को देखना है। ஆண்டவர் என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்க்கிறார் परमेश्वर मेरे नम्रता को देखता है। எல்லார் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார் सबके द्वारा परमेश्वर बातें நீங்க करता है। நினைக்க வேண்டாம் ஆண்டவர் என் கூட இருக்காரு தேவன் உங்களோட கூட இருக்கிறார் आप सोचिए मत कि परमेश्वर मेरे साथ है कि नहीं, मगर परमेश्वर के साथ நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் वो हमारा मदद करना चाहता है। அவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம மறையலாம் முடியாது उसकी प्रसन्नता से हम छुप नहीं सकते। நீங்க விரும்பினாலும் விரும்பட்டாலும் அவர் நம்ம கூட இருக்கிறார் चाहे या ना चाहे परमेश्वर आपके साथ நிறைய है, உதவி செய்வார் बहुत सारा मदद करेगा। அற்புதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார் अद्भुत कार्य को परमेश्वर करेगा। அதனால பைபிள் சொல்லுது எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லு इसीलिए बाइबल बताती है हमेशा धन्यवाद, हमेशा धन्यवाद कर, எல்லா விதத்திலும் நீ ஒரு மகிமைப்படுத்த हर तरीके से उसकी महिमा करो। வடக்குமலை சபையில பாத்தீங்கன்னா वड़कंगला के कलिशा में வடக்குமலைக்காரங்க இல்ல அதனால நான் சொல்லுறேன் उधर के गांव के कोई नहीं है, इसलिए मैं कहता हूँ அங்கெல்லாம் ஒரு
ஒரு சில ஆட்களுடைய அந்த நடவடிக்கைலாம் வித்தியாசமா இருக்கு. एक दो लोगों के चाल चलन बहुत अलग रहते இன்னொரு हैं। சபைக்கு நான் போயிருக்கேன். और एक कलीसिया में मैं गया हूँ, ஆளு பாத்தீங்கன்னா ரொம்ப நோண்டுவார். एक व्यक्ति हमेशा कुछ ना कुछ कहते रहते சாட்சி சொல்றாங்கல்ல, हैं। अगर कोई गवाही देता நீ है என்ன சாட்சி சொன்ன இப்படி तो क्यों ऐसा गवाही दिया, இதெல்லாம் சொல்லக்கூடாது, ऐसा नहीं कहना है, சொல்லக்கூடாது. ऐसा नहीं देना है। பாஸ்டர் நீ என்ன இப்படி பிரசங்கம் பண்ணியா, पास्टर जी आप क्यों ऐसा प्रचार कर रहे हैं, பண்ணக்கூடாது. ये सब नहीं करना है। இந்த நோண்டி நோண்டி ஒண்ணுக்கு உதவாம பெட்ல கிடந்து ஆமாவும் போயிடுச்சு, நாசமா போயாச்சு. हाँ, वो ऐसा कर 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 कुछ काम के नहीं, वो बेड में पड़कर ऐसे नाश हो गए। ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். बहुत संभल कर रहना है। சாட்சி சொன்னாலும் குற்றம் சொல்றது, गवाही देंगे तो भी, ஜெபம் பண்ணாலும் குற்றம் சொல்றது, प्रार्थना करेंगे तो भी दोष, என்ன சொன்னாலும் குற்றம் பாரு. कुछ भी कहेंगे तो दोष लगाते हैं। அதுக்கு நம்ம அழைக்கல. परमेश्वर हमें इसलिए नहीं बुलाया, ஆண்டவரை தான் நான் பிரதிபலிக்கிறேன். मैं परमेश्वर को प्रकट करना है। பிரதர் சொல்லிருக்காரு, एक भाई ने कहा, பாஸ்டர் ஐயா எல்லா இடத்துலயும் இந்த ப்ரொஜெக்டர்ஸ் இருக்காங்க, हाँ पास्टर जी सब जगह पे प्रोजेक्टर रखा है, நம்ம சபையில ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு பாட்டு போடுங்க, हमारे घर कलीसिया में प्रोजेक्टर डाल के गीत गाएंगे। எல்லாரும் நின்னு ஆராதிக்க நல்லா இருக்கு. हम सब खड़े होकर आराधना करना अच्छा வைக்கவே रहेगा, கூடாது, रखना नहीं है, அது உலகத்தான் வைப்பான். वो दुनिया के लोग रखेंगे। என்ன இது தேவையா, ये जरूरत है क्या, வைக்க விடாம ஆக்கிட்டாரு. उसने रखने ही नहीं दिया, ஆளே இல்லை இப்போ. अब वो भी नहीं है। ரொம்ப தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தார். अपने आप को परमेश्वर के सामने नम्र करना है। பிரதர் சொன்னார், பிரதர் நான் குடிகாரனா வந்தேன், एक भाई ने कहा मैं एक पीने वाला व्यक्ति बनकर आया था, ஊர்ல ரொம்ப பிரச்சனை, கடன் வாங்கி அது வாங்கி இது வாங்கி குடிகாரனாகி ஊரை விட்டு பயந்துங்க வந்தேன். मेरे गांव में बहुत परेशानी हुआ, पी पी कर उधारी हो गया, मैं डर कर यहाँ पर आ गया। பாஸ்டர் என்னை பார்த்து பேசினார், पास्टर जी ने मुझसे बातें की, என்னை கூப்பிட்டாரு, मुझे बुलाया, ரெண்டு பாஸ்டர் கூப்பிட்டாரு, இன்னொரு பாஸ்டர் கூப்பிட்டாரு, நானும் போனேன். हाँ, और एक पास्टर को भी बुलाया, मैं भी गया। ஒரு பாஸ்டர் எனக்கு பாஸ்டர்னு தெரியாது, அவர் என்னை கூப்பிட்டாரு, एक पास्टर था, मुझे पता नहीं था, पर उसने भी मुझे बुलाया, சபைக்கு வாங்க பிரதர். कलीसिया में आइए भाई। ஆனா 3 நாளைக்கு முந்தி அந்த பாஸ்டர் என் கூட சண்டை போட்டார். और 3 दिन पहले वो पास्टर जी ने मुझसे झगड़ा किया। பப்ளிக் நல்ல தண்ணி குடிக்க போனே என்னை பயங்கரமா ஏசி விட்டாரு. हाँ, नल में जब मैं पानी भर रहा था तो मुझे डांट दिया था। வேற 2 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு நான் ஒரு கிறிஸ்டியன் நினைச்சு என்னை சபைக்கு கூப்பிட்டாரு. फिर दूसरे 2 दिन के बाद मालूम पड़ा मसीह हूँ करके, तो मुझे कलीसिया में எனக்கு बुलाया। அவர் சண்டை போட்டது பிடிக்கல. मुझे उसने झगड़ा किया अच्छा नहीं लगा। இவர் கூப்பிட்டாரு பாஸ்டர் ஜேம்ஸ். फिर पास्टर जेम्स ने நான் बुलाया, போனேன். मैं गया, நான் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டேன், இந்த மாதிரிப்பட்ட ஆளு பாஸ்டர், இப்படி இப்படி வந்துட்டேன், கடனை வாங்கினேன், தண்ணி போட்டேன், இப்படி நாசமா போயிட்டேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கயான்னு சொன்னேன். मैंने कहा सारी परेशानियों का ऐसा ऐसा हो गया, मैं दारू पिया, उधार हो गया, मैं मुझे प्रार्थना कीजिए। அவர் ஜெபம் பண்ணாரு. उसने प्रार्थना किया। அந்த அந்த சபையில டாப்ல அவர் இருக்காரு. आज वो कलीसिया में सबसे ऊपर वही है, மீன் வியாபாரம் பார்க்கிறாரு. मच्छी का धंधा करते हैं। கம்பெனிகளுக்கு மொத்தமா பண்ண மீனை கொடுப்பாரு. बहुत सारे कंपनी में ज़्यादा मछलियाँ देता है। ரொம்ப 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 நல்ல மனுஷன், अच्छा व्यक्ति है। இப்ப குடியெல்லாம் கிடையாது, நல்ல காலையில என்ன தெரியுமா, சர்ச்சில் ஒரு வேன் இருக்கு, हाँ, अभी दारू नहीं पीते हैं, सुबह से वो उठ जाते हैं, कलीसिया में एक वैन है, இருக்கு, उसका खुद का गाड़ी भी है, லோட் அடிக்கிறது, மீன் அடிக்கிறது, उसमें मच्छी मारता है। சர்ச்சில் ஒரு வண்டி இருக்கு, கார் இருக்கு. और चर्च में भी एक गाड़ी है। காலையிலே வந்து எங்கெல்லாம் தூரமா இருக்கணும் அத்தனை விசுவாசியம் பண்ணி சர்ச்சில் விட்டுட்டு வீட்டுல போய் குளிச்சுட்டு हाँ, दूर दूर में रहने वाले विश्वासी को गाड़ी से उठा कर ले आकर चर्च में छोड़कर फिर ना कर। சமூகத்துல வருகிறவர்கள் செழிப்பா இருக்கணும், परमेश्वर की उपस्थिति में आने वाले आशीषित रहेंगे, நல்லா இருக்கணும், अच्छा रहना है, பிள்ளைகள் நல்லா இருக்கணும், उनके बच्चे अच्छे रहने हैं, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சம்பளம் தான் பரவாயில்ல, थोड़ा ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். थोड़ा पगार हो या फिर भी मगर परमेश्वर का आशीष होना है, அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். वही परमेश्वर देने वाला। வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி परमेश्वर के वचन के भय मानने वाले को ही परमेश्वर देते। வேளையில நம் நல்ல ஒரு சுபாவம் மரியாதை போல இருக்கணும். इस सुबह के समय में हमारा भी अच्छा स्वभाव मरियम के समान। இயேசு பிறக்கண்ட வாசப்பட்டார். मेरे पेट में यीशु का जन्म होना करके आशा की। ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள இயேசு உலாவணும். हम भी कहना प्रभु मेरे घर में आप आना है। போகிற வீட்டுக்குள்ள பிசாசு இருந்தா வெளியே போயிரணும். मैं जो घर पे जा रहा हूँ शैतान रहे तो बाहर चले जाए। யாராவது தொட்டு சோமன்னா வியாதி சோம. मैं किसी को छू कर प्रार्थना किया तो बीमारी चले, क्यों परमेश्वर नहीं करे? செய்வாரு. निश्चय करेगा। ஆண்டவருடைய வேதம் சொல்றது புதிய ஏற்பாட்டுல. प्रभु का वचन कहता है नए नियम में, யாராவது வியாதிப்பட்டார். अगर तुम में कोई बीमार है, பாஸ்டர் இல்ல விசுவாசிகள் எல்லாம் போய் சோமன்னு நான் சோமாக்குங்க. पास्टर नहीं विश्वासी जाकर प्रार्थना करे मैं चंगा दूंगा ऐसा ஒருவேளை कहता है। பாவம் பண்ணாலும் நான் மன்னிப்பேன். पाप भी किए रहेंगे तो भी मैं क्षमा करूंगा। சலுகை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். इतना आशीष हम सबको प्रभु ने दिया। தாழ்மை அடிப்படை. नम्रपना वही अहम है। உள்ள வரணும், சகல ஆசீர்வாதமும் பெருசா இருக்கணும். मसीह अंदर आना है, सारा आशीष बढ़ते जाना है। எல்லாம் ஜெபம் हम பண்ணலாம். सब प्रार्थना करेंगे சமூகத்தை நோக்கி பாருங்க. प्रभु की उपस्थिति की ओर देख। தேவன் நல்லவர். परमेश्वर अच्छा है। ஒவ்வொருவரும் இந்த கால வேளையில் பார்த்து சொல்லுங்க. हम सुबह के समय में सबको देख कर कहता है நடந்து கொள்ளுங்க. नम्रता से चलना है। தன்னைத்தான் தாழ்த்துகிற எவன் உயர்த்தப்படுவான். अपने आप को नम्र करने वाला वो ऊंचा சுவாமி की। ஊழிய காலத்துல ஒரு விருந்து வீட்டுக்கு போகிறார். यीशु मसीह के सेवा समय में एक घर में भोजन के लिए जाता है। எப்படி எல்லாமோ பார்த்து இடம் பிடிச்சாங்க.
வச்சாங்க. सब लोग जाकर अपने अपने वस्त्र, கர்த்தர் அவங்களை பார்த்து சொன்னார், परमेश्वर उन्हें देख रखा, தாழ்மையான இடத்துல உட்கார், तू नम्र वाले स्थान में बैठ, அப்பொழுது நீ உயர்த்தப்படுவாய். तब तू ऊंचा किया जाएगा। நேரா போய் உட்காராத, ऊपर मत बैठना, தாழ்மையா நடந்து கொள்ளாடி. नम्रता से चलना है। ஆண்டவரே நான் தாழ்மையாய் இருக்கிறேன். इस समय में सुबह में प्रभु हम नम्रता से रहना, கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட परमेश्वर के आत्मा से भरे जाए। எத்தனையோ பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். कितने पवित्र लोगों के जीवन को हम देखते हैं। தேசத்துல நிறைய மிஷனரிகள் பரிசுத்தத்தோட இருந்தாங்க. हमारे देश में कितने मिशनरी लोग पवित्रता से நல்ல நல்ல உயர்வான வேலையெல்லாம் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு தாழ்மையாய் நடந்து अच्छे अच्छे पगार को छोड़कर नम्रता से चले। தேவனே அப்படிப்பட்ட சுபாவத்தை எங்களுக்கு தாரும். हमेशा ऐसे स्वभाव से हमें கிறிஸ்து भरे। எங்களுக்குள்ள இருந்து வாசம் பண்ணணும். मसीह मेरे अंदर वास करना है, பாத்திரம் பரிசுத்தாவில நிரம்பி मेरी बर्तन पवित्र आत्मा में भरना है, பிள்ளைகள் அப்படி இருக்கணும். मेरे बच्चे ऐसे रहना है, ஏன்னா சொன்னா என்னுடைய சொந்தம் எல்லாமே உடைய ஆவியில நிரம்பணும். मेरे रिश्तेदार लोग सब ऐसे आत्मा से भरना है। இதை பார்க்க விரும்பணும். लोग हमें देखने के लिए पसंद करना, நிறைய பேர் விரும்புவாங்க. बहुत लोग पसंद करना। இந்த சுபாவத்தினால என்னை நிரப்பணும். ऐसे स्वभाव से मुझे भर दीजिए, எல்லாம் நீக்கிறேன். हमारे सारी कमी को दूर कर दीजिए, நீதியின் பாதையில நடத்துங்க. हमें धर्म के मार्ग में चलाइए। வேதம் சொல்லுது, மோசே என் வீட்டுக்குள்ள எங்கோ தாழ்மையுள்ளவனாய் இரு. वचन कहता मूसा मेरे घर में हर जगह पे नम्रता से था, शांत गुण से भरा हो। மகிமையான ஒரு ஆசீர்வாதமான சாட்சி. कितना महिमा का आशीष की गवाही है। அப்படிப்பட்ட சுபாவத்தினால என்னை प्रभु ऐसे ही स्वभाव से हमें भर दीजिए, சாட்சிகளாக இருக்கணும். हम गवाही बनकर रहे, ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட சுபாவத்தினால हर एक को ऐसे स्वभाव से भर दीजिए। ஆசீர்வதிக்கப்படும். आशीष कीजिए प्रभु, இந்த நாமத்தில் வாழ்த்தி வரும். आपके नाम से आशीष இயேசு करें। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒரு பாட்டு பாடலாம். हम सब खड़े होकर एक गीत गाएंगे, प्रभु के लिए दान देंगे।